Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சாம்சங்கோட Galaxy M02s இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி சாம்சங் என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் சாம்சங் Galaxy M02s ஓட பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸில் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சாம்சங் Galaxy M02s ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 7.5 வாட் சார்ஜிங் அடாப்டர். ஃபோன் பார்த்தீங்கன்னா 15 வாட் சப்போர்ட் பண்ணால், ஆனால் அடாப்டர் பார்த்தீங்கன்னா 7.5 வாட் தான். USB to Type-C சார்ஜிங் கேபிள் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் தரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்துருவோம். இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தராங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. டெடிகேட்டட் மைக்ரோ சிப் ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், Type-C சார்ஜிங் போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர் கீழே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி V டிசைனில் டிஸ்பிளே தராங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான ஒரு HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷன் பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இங்கே வந்து HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான். இந்த பட்ஜெட்டில் எல்லாருமே தரது தான். இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸ்ன்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் தராங்க. அப்படியே இந்த கேமராஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தரல, ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தரல. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தராங்க. 15 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 7.5 வாட் தான் இருக்குது. நீங்கள் தனியாக 15 வாட் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா 1UI 2.5 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 10 மேலே ரன் ஆகுது. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 450 ப்ராசஸர் தராங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜுக்குலாம் நல்லாவே இருக்கும். நார்மல் கேம்ஸ், நார்மல் ஆப்ஸுக்குலாம். பட் ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. லைக் PUBG, ஃப்ரீ ஃபயர்லாம் நீங்கள் விளாட முடியாது. நார்மல் கேஷுவல் கேம்ஸ்லாம் நீங்கள் விளாடலாம். நார்மல் சோஷியல் மீடியா ஆப்ஸில் யூஸ் பண்ணலாம். ஹெவி கேம்ஸ் நாட் அலவுட். இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்ச் தான், அதனால் நார்மல் ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 4+64 3+32. இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஆப்ஷன் இருக்குது. SD கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 196 கிராம் வெயிட். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டரி, பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8,999, கிட்டத்தட்ட 9,000 ரூபா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எதுக்கு வாங்கலாம்னா, நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, நீங்கள் நார்மல் யூசேஜ், நார்மல் கேஷுவல் கேம்ஸ், நார்மல் ஆப்ஸ், சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா ஹெவி கேம்ஸ், ஹெவி கேமர், ஹெவி ஆப்ஸில் யூஸ் பண்ணுவோன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இதில் Snapdragon 450 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் நார்மல் யூசேஜுக்குலாம் நல்லாவே இருக்கும். ஹெவி யூசேஜுக்கு நாட் அலவுட் இந்த ஃபோனு. நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். அதுவும் நீங்கள் சாம்சங் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேரே பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேருக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.